அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி மலேசியா போயிருக்கார் இல்லையா? அங்கேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு. ரசிகர்கள் வந்து செம்மையாக நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். ஈவெண்ட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டு சூப்பராக எல்லாருக்கிட்டையுமே அவ்வளோ அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. சிரித்த மாதிரி வந்து அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காருங்க. எல்லாருக்கும் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அவ்வளோ சிரித்த முகத்தோடு வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே கை கொடுத்துட்டு செம்மையாக வந்து எல்லார்ட்டையும் வந்து சூப்பராக எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக வந்து சுவாமி வந்து ரிசீவ் பண்ணாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய அப்டேட் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து போடுறோம் சரிங்களா? மகாநதி விஜய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஹாப்பிங்க. சுவாமி அப்படின்னு சொல்கிறத விட விஜய்ன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவுமே அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு சூப்பராக வந்து அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறதான். எல்லாருமே வந்து வெல்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து க்யூட்டாக வந்து சூப்பராக வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. மலேசியாவுக்கு போயிட்டு சூப்பராக வந்து போன தடவை போய் எப்படி மக்கள் மத்தியில் வந்து சூப்பராக வந்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி இந்த தடவை என்ஜாய் பண்ணிட்டு வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நம்ம சுவாமியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் ஆடியன்ஸாக அவர் வந்து மிங்கிளாகி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சுங்க எனக்கு. உள்ளே என்ட்ரி ஆகும் போதே வந்து சூப்பராக வந்து வந்தார் இல்லையா? அதை தான் சொல்ல வரேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கூட அவ்வளோ ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அதுதான் விஷயமே. கெத்தாக வந்து உட்காந்தான் சேரில் உட்காந்தான் போனோம் அப்படின்னு இல்லாமல் நல்லா வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து கை கொடுத்தாரு. எல்லாருக்கிட்டையுமே வந்து சூப்பராக பேசினார். அடுத்தடுத்து நீ ஸ்டேஜில் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா? ஓகே மக்களே, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சுவாமி பற்றின விஷயங்கள் நிறைய அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்து என்ஜாய்